சென்னையில் முன்னாள் எம்எல்ஏ கு.க. செல்வம் காலமானார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக முன்னாள் எம்எல்ஏ கு.க. செல்வம் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். கு.க. செல்வத்தை பொறுத்தவரைக்கும் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானவர். திமுகவில் மிக முக்கிய பதவியில் ஒன்றாக பார்க்கக்கூடிய தலைமை நிலைய செயலாளர் என்ற பதவியிலும் கு.க. செல்வம் இருந்து வந்தார். ஆனால் 2020 ஆண்டு திமுகவில் இருந்து விலகிய கு.க. செல்வம் பாஜகவில் இணைந்தார். சிறிது காலம் பாஜகவிலும் கு.க. செல்வம் பணியாற்றிய நிலையில் பாஜகவில் இருந்தும் விலகி கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு மீண்டும் திமுகவில் கு.க. செல்வம் இணைந்தார். திமுகவில் இணைந்த கு.க. செல்வத்திற்கு ஏற்கனவே அவர் வகித்த தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே முன்னாள் எம்எல்ஏ கு.க. செல்வம் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் உடல்நலக்குறைவால் கு.க. செல்வம் காலமானார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருடைய உடல் தற்போது மருத்துவமனையில் இருந்து இல்லம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இல்லத்தில் குடும்பத்தினர், நண்பர்கள், அதே போல திமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு இறுதி சடங்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ், அவர் அரசியலில் கடந்து வந்த பாதைகள்லாம் என்னென்ன ரமேஷ்? கு.க. செல்வத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுல மிக முக்கியமான ஒருவர் என்றே சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு பிறகு தலைமை நிலைய செயலாளர் பதவி என்பது மிக மிக முக்கியமானது. மாவட்ட செயலாளர்கள் இடையே ஒருங்கிணைப்பு, கட்சி நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு போன்ற மிக முக்கியமான பதவி தலைமை நிலைய செயலாளர் கையாள்வார்கள். அந்த வகையில் தான் திமுகவில் தலைமை நிலைய செயலாளர்களில் ஒருவராக கு.க. செல்வம் இருந்து வந்தார். திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதியுடன் நெருங்கி பழகியவர். தற்போதைய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடனும் நெருங்கி பழகி வந்தவர் கு.க. செல்வம். திமுகவின் தீவிர விசுவாசியாக பணியாற்றி வந்த கு.க. செல்வம் 2016 ஆண்டு 1000 விளக்கு தொகுதி என்பது திமுகவில் முக்கியமான விஐபிகள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்து வந்த தொகுதி. அந்த தொகுதியில 2016 ஆண்டு கு.க. செல்வம் போட்டியிட்டு எம்எல்ஏவாகவும் தேர்வாகியிருந்தார். கட்சி நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு பணியில கு.க. செல்வத்தின் பணி என்பது மிக மிக முக்கியமாகவே இருந்து வந்தது. ஆனால் திமுக தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாகத்தான் 2020 ஆண்டு கு.க. செல்வம் திமுகவில் இருந்து விலகி இருந்தார். விலகி பாஜகவில் இணைந்திருந்தார். பாஜகவிலும் சிறிது காலம் பணியாற்றியவர். பின்னர் பாஜகவில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக மீண்டும் அவர் திமுகவில் இணைந்தார். திமுகவில் அவர் வகித்து வந்த தலைமை நிலைய செயலாளர் பதவி என்பது சமீபத்தில் நடந்து முடிந்த உட்கட்சி தேர்தல் மூலம் மீண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சியில், திமுக சார்ந்த நிகழ்ச்சியில் பணியாற்றி வந்த கு.க. செல்வம் கடந்த சில மாதங்களாகவே அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்பதை அவர் தவிர்த்து வந்தார். பொது நிகழ்ச்சியிலும் அவரால் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்த சூழல்ல தான் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று உடல்நலக்குறைவால் காலமாயிருக்கிறார். திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான ஒருவர். திமுகவின் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருவரின் மறைவு என்பது திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒரு பேரிழப்பு என்று சொல்லி வருகிறார்கள். அவருடைய உடல் தற்போது அவருடைய இல்லத்தில் சென்னையில் வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் முக்கிய நபர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு இறுதி நிகழ்வு என்பது நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.